இளமை பருவம், இனிமை, கவலைகளின்றி வாழ்வின் சுமைகள் அறியாமல் வாழும் காலம். பள்ளி, நண்பர்கள், சிரிப்பு, அழுகை, சந்தோஷம், சில நேரங்களில் காதல், இவையெல்லாம் அடங்கிய ஓர் அழகிய தருணம். பின்னோக்கி பார்க்கும்போது என் இளமை பருவமே என் வாழ்வில் மறக்க முடியாத அத்தியாயங்களில் ஒன்றாக திகழ்கிறது. ஆனால் அடுத்து நாம் சந்திக்க இருக்கும் அந்த நபருக்கோ அவருடைய இளமை பருவம் ஒரு கேள்விக்குறியாகவே மாறிவிட்டது. ரீனா சந்த், 14 வயது இளம்பெண், சராசரி இளைஞர், உயர்நிலை 2இல் படித்து கொண்டிருந்தார். வீட்டில் தனது தந்தை, மாற்றாந்தாய் மற்றும் மாற்றாந்தாயின் 3 பிள்ளைகள். பள்ளி, வீடு, பேரங்காடி என்று தனது வாழ்க்கையை சராசரியாக வாழ்ந்து வந்தார் ரீனா. திடீரென்று ஒரு நாள் ரீனாவை காணவில்லை. தொலைந்தாரா, தொலைத்து கொண்டாரா, மறைந்தாரா, மறைக்கப்பட்டிருக்கிறாரா? கேள்விகள் 1000 இருந்தாலும் பதில்கள் இன்றி இருளில் தவிக்கும் ஒரு திரிசங்கு நிலை. இது மறைக்கப்பட்ட தடங்கள், மறைக்கப்பட்ட தடங்கள். டீனா, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? ஏன் ரொம்ப சத்தமா இருக்கு? ஐம் சாரி ஆண்டி. விளையாடுறத விட்டுட்டு நீ எனக்கு உதவி பண்ணலாம்ல? நான் இப்போதான் ஸ்கூல் முடிஞ்சு வந்தேன். போய் சட்டையை மாத்திட்டு வா. விளையாடுறத விட்டுட்டு டிவி பார்க்க வாங்க. நீ இந்த சீடியை தானே கேட்ட? இந்த இடத்துக்கு. ஓ மை காட், எப்படி கழிச்சிச்சு? எந்த கடையோ கிடைச்சில? எம்ஆர்டி ஸ்டேஷன் பக்கத்தில் புக் ஷாப்பில் நான் பார்த்தேன். பார்த்தோன்னே வாங்கிட்டேன் உனக்காக. இந்த வச்சுக்க. You're the best. நீ இல்லாமல் நான் என்ன செய்வேன்? என்னை பற்றி அக்கறைப்படுற ஒரே ஆள் நீ தான். உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். வா, படம் பிடிக்கலாம். ஓகே. 1 2 3 ஸ்மைல். டீனா, உனக்கு என்ன ஆச்சு? கொஞ்ச நாளாவே நீ படிப்பில் கவனம் செலுத்தலை. உன் மதிப்பெண்களும் குறைஞ்சிட்டே போகுது. உன் கவனம் எல்லாம் எங்கே இருக்கு? என்ன நடக்குது? நான் நினைக்கிறேன் யாருக்குமே என்னை பிடிக்கல. என் குடும்பம், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், நீ சொல்லுது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? கண்டிப்பா அதுவா இருக்காது. எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் பிரிஞ்சிட்டாங்க.
டீச்சர், நான் எங்கள் அப்பா கூடயும் என் ஸ்டெப் மாம் கூடயும் தான் இருக்கேன். ஸ்டெப் மாமுக்கு எனக்கு அறவே பிடிக்கல. நீ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் முழுமையாக என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு என்னை பார்த்தாலே பிடிக்கல. நான் ஏன் அங்கே இருக்கேன்னு எனக்கே தெரியல. இதை பற்றி நான் உன் அப்பா கிட்டேயும் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் பேசினா உனக்கு ஓகேவா? ஸ்கூல் கவுன்சிலர் கிட்டேயும் நான் பேசுகிறேன். இன்னல்கள் பல இருந்தாலும் தனது சோகத்தை தனக்குள்ளேயே பூட்டி வைத்திருந்தாள் ரீனா. தனது சொந்த வீட்டில் தன்னை புரிந்து கொள்ள எவரும் இல்லை என்ற கசப்பான உண்மை அவளை மன அழுத்தத்தில் ஆழ்த்தியது. இருப்பினும் இந்த பிரச்சனையை தீர்க்க அவள் எந்த நடவடிக்கையையும் எடுக்கவில்லை. அன்று ஜூன் 22ஆம் தேதி, வருடம் 2002. தனது நண்பர்களுடன் தொலைபேசியில் மணிக்கணக்காக பேச விரும்பும் ரீனா அன்றும் அதையே செய்தார். தனது தந்தையின் ஆசைப்படி தனது தாத்தாவையும் பாட்டியையும் பார்க்க அவள் முடிவு செய்தாள். மதியம் 4:15க்கு சாச்சுகாங்கில் அமைந்து உள்ள அவளுடைய வீட்டை விட்டு வெளியேறினாள் ரீனா. அதுவே அவளுடைய கடைசி தோற்றம். ஹே, நான் உனக்கு அப்புறம் அடிக்கிறேன். எங்கள் அப்பா வந்துட்டாரு. ஓகே, பாய். அப்படி என்னதான் இருக்கு? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்போதும் பேசிட்டு இருக்க? அவங்களாவது என்கிட்ட பேசுகிறாங்களே. என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை. தினமும் ஃபோனில் தொங்கிக்கிட்டு இருக்க. வீக் டேஸ் ஆனாலும் வீக்கெண்ட்ஸ் ஆனாலும் எப்போ பார்த்தாலும். இதுக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, போய் உங்கள் தாத்தாவை பார்க்கலாம்ல. உன்னை பார்க்க ஆசைப்படுவார்ல. நான் போய் அவரை பார்க்கலாமா? ஏன் முடியாது? ஆனால் வீட்டுக்கு நேரத்தோட வந்துரு. அவருக்கு ஃபோன் அடிச்சுட்டு சொல்லிட்டு போ. சரிப்பா. ஹலோ பாட்டி. நீ எங்களை வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கல? ஆமாம் பாட்டி, பரீட்சை வருதுல்ல, அதான் ஸ்கூலில் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ஆனால் இன்னைக்கு நான் உங்களை பார்க்க வரேன். உண்மையாவா? எங்க ரீனா இன்னைக்கு நம்மள பார்க்க வராளா? ஃபோனு கொடு, நான் உன்கிட்ட பேசுறேன். ஹலோ மை டியரஸ்ட் கிராண்ட் டாட்டர். என்ன இந்த கிழவனை மறந்துட்டியா? அது எப்படி முடியும்? எனக்கு உங்களை தான் ரொம்ப பிடிக்கும். நெசமாவா? ஆமாம் தாத்தா, நான் இப்போவே வரேன். அதனால நீங்கள் வீட்டிலே இருங்க, தெரியுமா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிடாதீங்க. ஓகே, உனக்காக நான் வாசலையே காத்துக்கிட்டு இருப்பேன். சீக்கிரமா வா, உன் அத்தை கூடயோ பாட்டி கூடயோ சாப்பிடலாம். சரி தாத்தா, கொஞ்ச நேரத்தில் பார்க்குறேன். அவ வரா. அப்பா, நான் கிளம்புறேன். கையில் காசு இருக்கா? ஆமாப்பா, இருக்கு. சீக்கிரமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துரு. சரி, கிளம்புறேன். சில விஷயங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ் வீட்டில் இருந்த மாதிரி தான் தெரியுது. அவங்க வந்து நிறைய மன உளைச்சலில் இருந்திருக்கலாம், வீட்டுடைய ஒரு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். அவங்க எப்படி நினைக்கிறாங்க, யாரோடைய ஒரு நல்ல உறவுகள் இருக்குது, நிறைய கேள்விகளுக்கு நம்மக்கிட்ட பதில் இல்லை. குடும்ப சூழ்நிலை எப்படி இருந்ததுன்றதும் நம்மளுக்கு தெரியல. ஆனால் இந்த 11 வயதை வந்து திடீர்னு ஒரு மாற்றத்தை நோக்கி போகணுன்னா அவங்க வந்து ரொம்ப ஹேஸ்டியாக முடிவு பண்ணிடுவாங்க.
சகஜமாக ஒரு 20-25 வயதில் தான் மூளையோட வளர்ச்சி வந்து முழுமை பெறுது. அண்ட் கடைசியாக முழுமை பெறுறது வந்து நம்மளுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனிங், அதாவது நம்மளுடைய மூளையோட மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனிங் மூலமாக தான் நமக்கு வந்து பிளான் பண்ணுறது, ஒரு விஷயத்தில் வந்து முடிவெடுக்கிறது, எந்த விஷயம் வந்து நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பார்க்குறதுக்கு உதவியாக இருக்கிறது நம்ம எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனிங். ஸோ ஒரு 13 வயதினர் டீனேஜர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அவங்களுடைய மூளை வளர்ச்சி வந்து அந்த ஒரு அடால்ட் அளவுக்கு இருக்காது, அவங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனிங் வந்து அவ்வளோ டெவலப்டாக இருக்காது. ஸோ பெரும்பாலும் 13 வயதினர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்போது அவங்க செய்கிற செயல்கள் வந்து ஒரு இம்பல்ஸ் இல்லை உணர்ச்சிகளின் அதிகரிப்புனால நடக்கிற விஷயங்களாக தான் இருக்கும். இதே பேருந்து நிறுத்தம். இங்கிருந்து தான் ஜூரோங்கில் உள்ள தனது தாத்தா பாட்டி வீட்டுக்கு செல்ல முனைந்தாள் ரீனா. ஆனால் அன்று அவள் அங்கு சென்று சேரவே இல்லை. மணி 6. ரீனாவை காணவில்லை. தனது பேத்தின் வருகைக்காக வழி மீது விழிவைத்து காத்திருந்த ரீனாவின் தாத்தா, பாட்டி, சித்தி நேரம் கடந்து செல்வதை உணர்ந்த பின் பீதி அடைந்தனர். உடனே ரீனாவின் அப்பாவிற்கு தெரியப்படுத்தினர். மணி 9. ரீனாவை இன்னும் காணவில்லை. அவ நேரம் வந்து சேர்ந்து இருக்கணும். அதானே எனக்கும் இப்போ ரொம்ப பயமா இருக்கு. ஜெனி, நீ கொஞ்சம் விசாரிச்சு பாக்குறியா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். நம்ம கிட்ட சொல்லாம ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிருப்பா. இல்ல, அவ இந்த மாதிரி செஞ்சதே இல்ல ஜெனி. நான் அவ அப்பா கிட்ட சொல்றேன், அவர் போலீஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டோம். ஹலோ, ரீனா வந்துட்டாளா? இல்ல, அவ இன்னும் வரல. மணி ஆகுது, நீங்க போலீஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்க. கிளம்பி போகும்போது போனவங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, அந்த வீட்டுக்குள்ளே போகாமல் காணாமல் போகப்பட்டது. வாலண்டியராக ஃப்ரெண்ட்ஸை பார்க்க கூட போயிருக்கலாம், பார்த்துட்டு போகலாமேன்னு போயிருக்கலாம், இல்லை யாராவது அவங்கள வழி நடத்தி அனுப்பியிருக்கலாம். ஏதோ ஒரு சப்போர்ட் இல்லாமல் போயிருக்கவும் முடியாது, ஏன்னா அவங்க ரொம்ப பிளான்டாக இல்லை. பட் என்ன ஒரு பெரிய டவுட் வருதுன்னா, போயிருக்கிற இடத்துலேருந்து அவங்களால மீண்டு வர முடியாத அளவுக்கு, அதாவது துரதிர்ஷ்டவசமாக வேறு ஏதாவது நடந்திருக்குமான்னு தெரியல, ஆனால் ஒரு பெரிய இதில் வந்து சிக்கி கொண்டு வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிற மாதிரியும் தெரியுது. ஏன்னா அந்த வயது அப்படி. காலம் காத்திருப்பதில்லை. நாட்கள் வாரங்களாயின, வாரங்கள் மாதங்களாயின. ரீனாவை பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை. தேடல் பணிகள் பரபரப்பாக நடந்த போதிலும் ரீனாவை பற்றி எந்த ஒரு துப்பும் கிட்டவில்லை. கஷ்ட காலத்தில் சோதனைகள் பெருகுவது ஒன்றும் புதிதல்ல. அதற்கு சான்றாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ரீனாவின் தாத்தா உடல் நலம் சரியில்லாமல் போனார். ஏக்கம், தனது பேத்தியை பற்றி கவலை. தனது கடைசி நாட்களில் எப்படியாவது ரீனாவை சந்தித்து விட வேண்டும் என்ற பேராசையில் உயிரை விட்டார். அவருடைய கடைசி ஆசையை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்ற நம்பிக்கையில் ரீனாவின் தந்தை ரீனாவை ஈர்க்கும் வகையில் ஒரு இரங்கல் செய்தியை தயாரித்தார். தாத்தாவிற்கு கடைசி மரியாதை செலுத்த இதுவே இறுதி வாய்ப்பு என்ற செய்தியை ரீனாவுக்கு தெரிவுபடுத்தினார். ஹலோ ரீனா, எங்க இருக்க? தாத்தா இறந்துட்டாருன்னு தெரியுமா உனக்கு? எங்க இருக்கேன்னு சொல்லு, நான் வந்து உன்னை ஃபெட்ச் பண்றேன். நான் எங்க இருக்குன்னு எனக்கே தெரியல. யாராச்சும் உன்னை கிட்னாப் பண்ணிட்டாங்களா? இல்ல உன்னை மிரட்டுறாங்களா? ஏதாச்சும் சொல்லு. நான் தாத்தாவை பார்க்கணும். அவருக்கு உடம்பு முடியாதப்ப உன்னை கேட்டுக்கிட்டே இருந்தாரு. நீ இப்ப வந்தனா அவரை கடைசியா ஒரு தடவை பார்க்கலாம். என்னால முடியாது, என்னால முடியாது. பயப்படாத, நீ அங்கேருந்து கிளம்பி வந்துரு. வீட்டுக்கு வா. ரீனா, ரீனா,
மிஸ்ஸிங் பர்சனாக இருந்தால் ஏன் இவங்களே சொந்தமாக கால் பண்ணி அவங்க ப்ராங்க் கால் பண்ணணும் ஃபேமிலிக்கு? அப்படி இருந்தால் தே நீட் டு நோ வெதர் அவங்க வந்து உண்மையாக இந்த ஆளான்னு அவங்க ட்ரேஸ் பண்ணுவாங்க. இது வந்து ரீசன்லி நடந்த கேஸு. ஸோ டெக்னாலஜிலாம் இது வெரி அட்வான்ஸ் அந்த டைமில். ஸோ அவங்க வந்து ட்ரேஸ் பண்ணி பார்க்குறதுல அவங்க முடிவு பண்ணிட்டாங்க இதெல்லாம் ப்ராங்க் கால் தான். ஏன்னா அவங்க ஃபேமிலியும் சொல்லுவாங்க போலீஸ்கிட்ட, இது மாதிரி என் டாட்டர் கால் பண்ணிச்சு, நான் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன்னு. அவங்க போலீஸ் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு அவங்க முடிவு பண்ணுறது தான் ப்ராங்க் கால்னு. இவங்க ஃபேமிலிக்கு தெரியாது இதுன்னு உண்மையாக டீனாவா இல்லையான்னு. இப்போ ஒருத்தவங்க வந்து பிளான் பண்ணி ஓடி போகிறாங்கன்னா பெரிய ஒரு சர்வைவல் த்ரெட் இல்லை இந்த வாழ்க்கையை என்னால் வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு அவங்க போகும்போது தான் பிளான் பண்ணி ஓடி போகிறாங்க. அந்த சூழ்நிலையில் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து என்னதான் அவங்களுக்கு வந்து நிறைய பாசம் அன்பு இருந்தாலுமே அந்த பழைய வாழ்க்கையோட சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமுமே அவங்க அவாய்ட் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா அவங்க அதை அட்ரெஸ் பண்ணாங்க இல்லை போனாங்கன்னா திரும்பி பழைய வாழ்க்கைக்குள்ளே போகிற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் பிளான் பண்ணியிருக்கிறவங்க வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வந்து அவங்க அந்த காண்டாக்ட் பழைய வாழ்க்கையில் உள்ள யாரையுமே காண்டாக்ட் பண்ண வேண்டாம், அதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அழைப்புகள் விசாரிக்கப்பட்டன. மிஞ்சியது ஏமாற்றம் மட்டுமே. அழைப்புகளுக்கு பின்னால் எவரோ ஒருவரின் குறும்பு. ரீனா இல்லை. முயற்சிகள் முடியவில்லை. ரீனாவுடைய குடும்பத்தினர் சிங்கப்பூர், மலேசியா என்று அவர்களுடைய தேடல்களை தொடர்ந்து கொண்டே இருந்தனர். இருப்பினும் எந்த தகவலும் கிடைக்கவில்லை. 14 வயது, கையில் பணம் இல்லை, முடிவெடுக்க வயதும் இல்லை. எங்கு சென்றாள்? சுயமாக சென்றாளா அல்லது சூழ்ச்சியில் சிக்கிக் கொண்டாளா? விரக்தி, சோகம். தனது சொந்த வீட்டில் அங்கீகாரம் கிடைக்காத பட்சத்தில் அதை தேடி தவறான பாதையில் சென்றாளா? இளமை பருவத்தில் நண்பர்களுடைய சொல்லை தாரக மந்திரமாக ஏற்றுக்கொள்வது ஒன்றும் புதிதல்ல. ரீனா அவ்வாறே செய்தாளா? இங்க பாரு, நீ இப்ப இங்க வேலை செய்யற. இது ஏன் இடம், ஏன் சட்டம். இனிமே உன் பேரு ரீனா இல்ல, உன் பேரு ஆப்பிள். யாராச்சும் வயசை கேட்டா உண்மையை சொல்லாது. யார் என்ன செய்ய சொன்னாலும் நீ செய். என்ன பேசாம இருக்க, புரியுதா? நீங்க சொல்றதெல்லாம் நான் செய்றேன். அது இந்த சூழலுக்குள்ளே திரும்பி போனால் நம்மளை வந்து எப்படி ஏற்றுக்குவாங்க? அது மட்டும் இல்லை, அதே சூழலுக்குள்ளே திருப்பி தள்ளப்படும் போது அவங்களுக்கெல்லாம் ஒரு மாற்றம் வந்து ஒரு தேவைப்படும். இதை விட ஒரு பெட்டரான லைஃப் நம்மளுக்கு இருக்குமா, இதை விட்டு நம்ம இந்த கஷ்டத்தை விட்டு எப்படி போகலாம், அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு யோசனை ஓடும். அப்படி போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு திரும்பி வர்றதுக்கு அதுவே தடையாயிடும். திரும்பி வர்றது எதிர்பார்க்குறது மட்டும் இல்லை, அவங்களே வர்றதுக்கு தள்ளி போடுவாங்க. நாள் ஆக ஆக அதுவே பழக்கமாயிடும். அந்த வாழ்க்கை மறந்துடும். ஒருவேளை பிஞ்சு காதலை உண்மை காதல் என நம்பி காதலின் கோட்பாட்டுக்குள் அடைக்கப்பட்டிருந்தாளா அல்லது கடத்தப்பட்டிருந்தாளா? டேமியன் ப்ளீஸ், என் தாத்தாக்கு உடம்பு சரியில்லை, நான் அவரை போய் பார்க்கணும், தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. நீ என்ன நான் முட்டாள் நினச்சியா? நான் உன்னை ஒட்டேனா நீ எல்லாத்தையும் போய் ஆப்பாட போய் சொல்லிடுவ. அதுக்கப்புறம் ஓட்ட என்ன தேய்ட்டு வருவான். இல்லை, அந்த மாதிரி நடக்காது. சத்தியமாக நான் உன் பேரை சொல்ல மாட்டேன். தயவு செஞ்சு என்னை விட்டுரு, நான் உங்களை போய் பார்த்தாகணும். உன் குடும்பம் இதுக்கு, அதான் நான் அவனை பார்த்துக்கிறேன்ல. என்னை எவ்வளோ நாள் தான் இங்கே வச்சிருக்க போகிறேன்? எவ்வளோ நாள் ஆனாலும் உன் குடும்பம் உன்னை தேடுறதை நிறுத்துற வரைக்கும். ப்ளீஸ் டேமியன், நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரியுமா? அப்புறம் இருந்தால் என்னை விட்டு போகிறேன்னு சொல்கிற.
அல்லது ஒரு 14 வயது இளம் பெண்ணின் உயிரை அநியாயமாக அபகரித்திருந்தால்? இவை அனைத்தும் யூகங்களே. ஆனால் காத்திருந்து நொந்து போன ரீனாவின் தந்தை தன் மகள் இறந்து விட்டதாக 2010 பதிவு செய்தார். டெத் இன் அப்சென்ஷியா. ஏன் இந்த முடிவு? டெத் அப்சென்ஷியானா ஒருத்தர் இறந்துட்டானே சட்டப்பூர்வமாக கருதுறது, ப்ரிசம்ஷன் ஆஃப் டெத். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவரோட தொடர்பு இல்லை, அவரை எங்கே இருக்கிறாரு, என்ன செய்கிறாரு, மற்ற ஆதாரங்கள் இல்லைன்னா, அவர் உயிரோடு இல்லைன்னா அவர் இறந்ததா கருதப்படும். இப்போ ஒருத்தர் இறந்துட்டான ப்ரிசம் பண்ணும்போது தான் சொத்துக்களை நம்ம பிரித்து கொடுக்க முடியும். அதே சமயத்தில் திருமணம் வாழ்க்கை தொடருதா இல்லையான்னு இந்த மாதிரி விஷயங்களுக்கு இது தேவை. ஆனால் இப்போ இந்த வழக்கு எடுத்துக்கிட்டால் அவங்க ஒரு 15 வயது மாணவி, அப்பாவுக்கு இந்த ஒரு முடிவு வேணும், இறந்துட்டாங்களா உயிரோடு இருக்காங்களான்னு தெரியறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஆனால் சட்டப்படி 7 வருஷத்துக்கு ஒருத்தர் கண்டுபிடிக்கப்படலைன்னா அவங்க இறந்துட்டாங்கன்னே டெத் இன் அப்சென்ஷின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இவங்களுக்கு அவ்வளோ சொத்துக்கள் இருக்காது, திருமணம் செஞ்சுருக்க மாட்டாங்க. ஸோ அவ்வளோ பாதிப்பு இருக்காது. ஆனால் பெற்றோர்களுக்கு நண்பர்களுக்கு ஒரு முடிவு வந்திருக்கும், அதுக்காண்டி தான் அதை எடுப்பாங்க. பொதுவாக குடும்பத்தில் அவ்வளோ ஈஸியாக எடுக்கிற முடிவில்லை. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, டிப்ரெஷனில் போயிருப்பாங்க, எதிர்பார்ப்புகளோடு வாழ்ந்திருப்பாங்க. அந்த லாஸஸ் எல்லாத்தையும் மீறி எங்காவது ஒரு க்ளோஷர் வேணும் இல்லையா? ஒரு க்ளோஷர் இல்லாமல் அவங்களால மூவ் பண்ண முடியாமல் இருக்கும். ஒரு இயற்கை நிலைக்கு அந்த குடும்பம் வர முடியாது. அப்போ அதை ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு, செயற்கையாக கூட ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு கூட அவங்க அதெல்லாம் செஞ்சுருக்கலாம். இறகை போல இலகுவாக இருக்க வேண்டிய காலம். தோல்விகள், வெற்றிகள், சாதனை, வேலை, குடும்பம் என்று பல கட்டங்களை தாண்டி வந்திருக்க வேண்டும் ரீனா. அவளுடைய மறைவு சிங்கப்பூரில் இன்றும் புரியாத புதிராகவே உள்ளது. மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நான் இந்திரா. இது மறைக்கப்பட்ட தடங்கள். தொலைந்தாரா, தொலைத்து கொண்டாரா, மறைந்தாரா, மறைக்கப்பட்டிருக்கிறாரா?